ரொம்ப ஸ்லோவாக படம் நல்லா கிளைமேக்ஸ்லாம் தியேட்டரே அழுக ஆரம்பிச்சாங்க. படங்கள்னால ஏதோ ஒரு விஷயம் பேசுவோம். ஆமாம், இந்த படத்தில் ஏதோ பேசியிருக்காங்களா? அதான் ப்ரோ, ஒரு நல்லா இருக்கு ப்ரோ. நீங்கள் படம் பாருங்க, படம் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் தெரியுது. நம்ம எதுவும் சொல்லக்கூடாது இப்போதைக்கு. எமோஷன்ஸ் ஃபேக்டர், எமோஷன் அதான் ப்ரோ சொல்கிறேன். படம் முடிச்சு வெளியே வரும்போது யாருமே அதிகமாக பேசவே இல்லை ப்ரோ. உள்ள அப்படியே இருந்துச்சு சத்தம். வெளியில் வரும்போது கூட சத்தமே இல்லை, ஒருத்தர் கூட பேசவே இல்லை. நடந்து போகிற சத்தம் மட்டும் தான் கேட்குது. அதுவே பெரிய சத்தம் தான் அந்த படத்துக்கு. அது கண்டிப்பாக தமிழ்நாடு ஃபுல்லாக ஒழிக்கணும். தான் பட்ட கஷ்டத்தை மட்டும், அதை வழி உணர்ந்திருக்கா அவன் மட்டும் அந்த படத்தை முடியுமே. தான் பட்ட கஷ்டத்தை அப்படியே சொல்லியிருக்காப்ல அண்ணன். அது உண்மையா போயன்னு தெரியாது. அந்த கதை சிறப்பா இருக்குது. அண்ணன் வந்து எப்படி சொல்றாருன்னு தெரியுன்னா, இந்த படத்தை முதல்ல பார்க்கணும், ரெண்டாவது படத்தை வந்து கர்ணனை பாருங்க, 3 வந்து பரிவேர் மர்மலை பாருங்க, 4 மாமன்னனை பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. அது கரெக்டா பொருத்தமான ஒரு படத்தை வந்து அண்ணன் வந்து சிறப்பா பண்ணிருக்காப்ல. செம்மலோட இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கும். செம்ம அழகா கொண்டு போயிருப்பாரு. டுவர்ட்ஸ் லைன் அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி வெளியே வரப்ப எல்லாம் சைலண்டா தான் வந்துட்டு இருந்தோம். அந்த மாதிரி ஐயோ, அதான் அவங்களாம் எப்படி நினைச்சாங்கன்னு தெரியல. செமையா நினைச்சிருந்தேன். நினைச்சா கொஞ்சம் ஓவர் ஷேடோ பண்ணிடுவாங்களோன்ற மாதிரி நினைச்சிருக்கேன். அப்படிலாம் இல்லை, பர்ஃபெக்டா பண்ணிருந்தேன். கரெக்ட். ஆமா, இல்ல அது பார்க்கும்போது தான் தெரிஞ்சு. ஸோ அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி நான் பர்ஃபெக்டா பண்ணியிருந்தேன். நிறைய படம் பண்ணியிருக்காரு. உண்மையா சொல்ல போனா அப்படியே அந்த ஒருத்தர் கேட்ட மாதிரி தான். பரியரும் பெருமாள் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே மார்ஷல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் மாதிரியே இருந்துச்சு. எல்லாரும் கண்டிப்பா பார்க்கணும். ரொம்ப நல்லா உண்மை சம்பவ கதை. நீங்க பாக்கும்போது எப்படி எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு? எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு. பட் ஒரு சின்ன ஒரு இது இருக்கு மனசுக்குள்ள. அவர் பார்க்கும்போது இருக்கும்ல, மியூசிக்ல எப்படிங்க இருக்கு? வேற லெவல்ல இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு. அந்த பசங்க 2 பேர் நடிச்சாங்கல, பக்கா. அவங்களோட காதல், அதாவது டீச்சர், அது ஒரு அழகா இருந்துச்சு, ரொம்ப அழகா இருந்துச்சு. அது எல்லாருக்குமே இருக்கும்ல நம்ம சைல்ட்ஹுட்ல. அது மாதிரி ரொம்ப அழகா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல பார்க்கும்போது அந்த லாரி ஆக்சிடென்ட் ஆகுது, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிச்சு? அது ரொம்ப பாதிச்சுதான் ப்ரோ, ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு. கொஞ்சம் வந்து படங்கள் வந்து இன்னும் ஒரு half an hour ப்ராப்ளம் அங்கங்க கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தா இன்னும் நல்ல ஒரு எமோஷனலா நல்லா இருக்கும். இல்ல அதுதான், அது மற்ற படங்களோட ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியுது. நல்ல கிராஃப்ட் வைஸ், நல்ல ஷார்ட் வைஸ் எல்லாமே வந்து இப்ப நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. அதான் கொஞ்சம் சாங்ஸ் 1-2 கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அதை ட்ரிம் பண்ணியிருந்தா இன்னும் கூட படம் வந்து கொஞ்சம் கதை வயசு நல்லா இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். காதல் வந்து எல்லா வயசுல மக்களுக்குமே வரும். உனக்கு வரும், எனக்கு வரும், குழந்தைகளுக்கு வரும், பெரியவங்களுக்கு வரும். எல்லா வயசுமே காதலிங்க. காதலிக்கு தப்பே கிடையாது. யார வேணா இப்படி வேணா காதலிங்க, அவ்வளவுதான். காதல் வந்து மனசு சந்தோஷமா எப்பயுமே பாசிட்டிவா. அதான் ப்ரோ, பாசிட்டிவா எப்பயுமே எடுத்து எப்பயுமே ஒரு சில கேரக்டர்ஸ் நெகட்டிவா எடுப்பாரு, பாசிட்டிவா எடுப்பாரு. ஆனா உள்ள சர்பேட்டால நீ போ கபிலா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாதிரி யாரு மேல கை வைக்கிறியா, யாரு ஆளு நினைக்கிறியா, ஆம்பளை வீட்டுல கால் வைக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது அதுவுமே ஒரு தீவிரமான ஒரு பாசிட்டிவ் நோட்டா பாக்குறேன். படம் அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. கண்டிப்பா தேர்ல இருந்து பாருங்க. படம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் வரும்போது பயந்துட்டு வந்தேன், எங்களை காசு அட்ரிக்ல எடுத்து வச்சிருவாருன்ட்டு. பட் பாத்தீங்கன்னா ஒரு ட்விஸ்டா கொடுத்துருக்காரு, சூப்பரா இருக்கு. ஒரு அடித்தட்ட மக்களோட வலி, அந்த வலி வேதனைகள், அதுல பசங்க வந்து படுற கஷ்டங்கள். ஏன்னா ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசைப்படுற பசங்கள் வேலைக்கு போய் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல அவங்க என்னென்ன பிரச்சனையை சமாளிக்கிறாங்க அப்படின்றத வந்து சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா இப்போதைய அரசியலை எக்ஸ்பிளைன் பண்ற கான்செப்ட் தான் இது. இன்னைக்கும் வந்து ஒரு அரசியல்வாதி இருக்காரு சீமான். அவர் என்ன பண்ணுவாருன்னா, நான் வந்து உன்னை காலை உணவு கேட்டேனா, நான் வந்து உன்னை மதிய உணவு கேட்டேனா, நான் வந்து மதிய உணவுல முட்டையை கேட்டேனா, நான் இலவச பஸ் பாஸ் கேட்டேனா, நான் 1000 ரூபாய் கேட்டேனான்னு கதையை சொல்லுவாரு. அது அரசாங்கம் வந்து உனக்கு தரல, யாருக்கு தராங்க? அடித்தட்டு மக்கள். அது பேர் இலவசம் கிடையாது. அடித்தட்டுல இருக்கிற மக்களை எப்படி மேல உயர்த்துவதற்கு வந்து அரசாங்கம் செய்யற ஒரு சேவை. ஆனா அதை கொச்சப்படுத்தின்னு சுத்தி இருக்கிற அரசியல்வாதிகள் ஃபர்ஸ்ட் இந்த படத்தை வந்து பார்க்கணும். ஒரு வேளை சாப்பாடுக்கு அந்த பையன் அவங்க அக்கா வந்து இறந்துருவாங்க. அப்ப கூட வந்து என்ன பண்ணும், பசி பயங்கர கொடுமை, பசி எடுக்கும், சாப்பிட முடியாது. அவங்க அம்மா வந்து பயந்துன்னு ஓடுவான். அப்போ அந்த சீன்ஸ்லாம் செமையா போர்ட்ரேட் பண்ணிருக்காங்க. லெவல் சாப்பாடை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க பிரதர். நான் ஒரு வேளை சொல்றேன், பிராங்கா சொல்றேன், இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு படைப்பு. மாரி செல்வர் நல்லா இருக்கு. நான் கட்டி புடிச்சு முத்த உணரும் போல இருக்கு. அந்த மாதிரி எடுத்திருக்காரு மாரி செல்வர். வேற லெவல் பண்ணிட்டாரு. இந்த சீமான் கண்டிப்பா பார்க்கணும். கேட்டு நாய வந்து பாரு, படம் திருந்து வீக்கெண்டுக்கு ஃபேமிலிஸோட வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. விஜய் அண்ணா இப்ப அரசியல்ல கொடியெல்லாம் ஏத்திட்டாரு. விஜய் அண்ணன் கொடி ஏத்திருக்காரு. அரசியலுக்கு வர்றது யார் வேணாலும் வரவேற்கலாம், வர்றது தப்பு கிடையாது. பட் என்னன்னா கொடியேற்றும் போதே அவங்க அழுகுறதுலாம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. இன்னும் போக வேண்டிய பாதைகள் எவ்வளவோ இருக்கு, முள்ளுகள் எவ்வளவோ இருக்கு, அதுக்குன்ன வந்து அழுகுறாங்க. பரவாயில்ல, பாராட்டலாம்.
கொடியில இருக்க யானையை பத்தி இப்ப ஏதோ பிரச்சனை அது ஜம்போ சர்க்கஸ்ன்றாங்க, அது ஆப்பிரிக்கா யானைன்றாங்க. நாம சொல்லல, தூங்க மூஞ்சி போவான் பாத்து இந்த வாகைப்பூ இல்ல தூங்க மூஞ்சி பூன்றாங்க. சரி பாப்போம் ப்ரோ. சரி ஓகே Bye. தேங்க்யூ. படத்துல இது லாக் இருக்கா இல்ல ஸ்டோரியில லேக்குன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக போகும். இது மற்ற படமுமே கிடையாது. ரொம்ப ஸ்லோவாக ஃப்ளாட்டாக போவோம். பொறுமையாக இருந்தால் அந்த வாழ்வுக்குள்ள அப்படியே போகலாம். ரொம்ப எமோஷனல் மூவி. பயங்கர எமோஷனல் ஆக்ஷன் சீக்வென்ஸ் எதுவுமே இல்ல. ஆக்ஷன் எதுவுமே கிடையாது. தியேட்ரு அழுகுறான், குமிரி குமிரி அழுகுறாங்க. காமெடி நல்லா இருந்துச்சு. அந்த படத்தில் நடிச்ச 2 சிறுவர்கள் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒருத்தர் ரஜினி செய்வது கமல் ரசிகர் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இது மாரி செல்வராஜ் வந்து எப்பவுமே கேஸ்ட் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட இல்லை அது இது கிடையவே கிடையாது. அதான் மாய் சார் இதில் வந்து யார் அப்படி ப்ரூவ் பண்ணுறதுக்காக அந்த படம் இல்லையா. இந்த படத்துக்கு அப்புறம் தான் பெரிய பெருமாள், அப்புறம் கர்ணன் மாமன் அந்த மாதிரி இப்போ செம்மையாக இருக்கும் படம். உண்மையிலே வந்து பயங்கர எமோஷனலாக இருக்குது. மாரி செல்வராஜ் மேலே இருக்கிற விமர்சனங்களுக்கு இது ஒரு பதில். எத்தனை டைம் பார்க்கலாம்? எத்தனை பார்க்கலாம் கேங்களா? ஒரு டைம் பார்த்தாலே போதும். முன்னாடியே ஒரு சினிமாவோட இது சினிமாட்டிக் யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்றாங்க. புரியல. லோகேஷ்க்கு முன்னாடியே சினிமாட்டிக் யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்றாங்க. ஆமா கண்டிப்பா இவரோட மனநிலையை பொறுத்தோம்னா எப்படி வந்து இவர் டிஃபெண்ட் பண்றாருன்னு தெரியல. ஆனா சிறப்பா பண்ணிருக்காப்ல. ஐ லவ் யூ மாரி செல்வராஜனா, அதான் ஒரே வார்த்தை சொல்ல முடியும். வேற என்ன தள்ளி எடுத்துருக்காங்க. அது கரெக்டா சொல்லிருக்காரு எல்லாமே. ஒரு எமோஷனல் சிறப்பு அவருடைய எமோஷனோட அவருடைய இது அழுதுட்டேன், அவ்வளவு வேற ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த படம் வந்து சரியான ஒரு வழியை வந்து மற்ற பாக்குறவனை வந்து சிரிக்கவும் செய்து அழுகவும் வைக்குது. அப்படிப்பட்ட சிரிப்பும் இருக்கு, அழுகும் இருக்கு. நல்லா பாருங்க. படம் வெற்றி பெற என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாருமே நம்ம நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த பசங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. இல்ல அதுதான் சொல்றேன். இன்னும் நீங்க ஒரு ½ hour படத்தை கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தா கொஞ்சம் கண்டென்ட் வைஸ்மே நல்லா இருக்கு ப்ரோ. அது சொல்றேன், எல்லாரும் வாழ்ந்துருக்காங்க ப்ரோ. அவங்க சாகும்போது கடைசியில் அழுதுட்டேன். நான் கதையை ரிவீல் பண்ண விரும்பல. ஒரு ஏழை விவசாயி, ஏழை மக்களை பத்தி, உண்மை சம்பவத்தை பத்தி படம் எடுத்திருக்காங்க. கண்டிப்பா தேட்டர்ல இருந்து பாருங்க, எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப கனெக்ட் ஆகுது ப்ரோ. தூத்துக்குடிக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவர் தான் போய் நின்றாரு அந்த இடத்துல. ஃபர்ஸ்ட் அவர் தான் போய் நின்றாரு. என்ன பொறுத்தளவு ஒரு லைஃப்கான ஒரு படம். அருமையா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, எல்லாமே அருமையா இருந்துச்சு. படம் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா தேட்டர்ல இருந்து ரேட்டிங்லாம் இல்ல ப்ரோ, 10க்கு 10 தான்.